ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வெங்கட் எக்ஸ்ப்ளோரர். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல் ஒரு பயண தகவல் பார்க்க போகிறோம். நம்ம சதர்ன் ரயில்வேல வந்து ஏகப்பட்ட இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஜென்ரல் கோச்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நிறைய கோச்சஸ் வந்து உங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அதில் ஒன்று தான் நான் ரீசெண்டாக படிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, சதர்ன் ரயில்வே வந்து 100% எலக்ட்ரிஃபிகேஷனுக்கு வந்து போகிறாங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி ஒரு ரயில்வே நியூஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரயில்வே ட்ராவல் ஃப்ரீக்வெண்டாக ட்ராவல் பண்ணுங்கள், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரயில்வே வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1931லேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னை சபர்பன் செக்ஷன்லேருந்து பெங்களூருக்கு இப்போ தான் போட்டுட்ருக்காங்க. சபர்பன் செக்ஷன் நம்ம சபர்பன் இருந்த காலத்திலேயே வந்துட்டு ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்களா. நம்ம சதர்ன் ரயில்வேலக்குள்ள வரக்கூடிய டிவிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை டிவிஷன், சேலம் டிவிஷன், திருவனந்தபுரம் டிவிஷன் அண்ட் பாலக்காடு டிவிஷன் 4 டிவிஷன் வரும். அண்ட் அந்த அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி அண்ட் கர்நாடகா. இந்த 4 எஃபிஷியன்ஸில் வந்து ஆஹ், இந்த 4 ஸ்டேட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம சதர்ன் ரயில்வே இருக்கக்கூடிய ஜோன்ஸை வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபோசில் ஃபியூல் அண்ட் கான்ட்ரிபியூட்டிங் டு என்வாயன்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி. கோல் அதிகமாக எடுக்கிறதுனாலையும் அதுக்கான ஒரு பொல்யூஷனாலையும் டீசல் இன்ஜின்ஸ்லாம் விட்டது பொல்யூஷன்னால நம்மளுடைய இயற்கை வந்து வளங்கள் வந்து பாதிக்கப்படுது இல்லைங்களா. அதனால வந்து இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ அது அப்பார்ட் ஃப்ரம் தட் 15 டிசம்பர் வரைக்கும் 97 எலக்ட்ரிஃபிகேஷன் 97% முடிச்சிட்டாங்க. ஸோ 4995 கிலோமீட்டர்ஸ் அவுட் ஆஃப் 511 5000 கிலோமீட்டரில் 4995 கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு முடிச்சிட்டாங்க. ஸோ இந்தியன் ரயில்வேஸ்க்கு முன்னுதாரணமாக வருது வந்து பார்த்தீங்கன்னா சதர்ன் ரயில்வேஸ் தான். ஒரு 53 கிலோமீட்டர் மட்டும் உங்களுக்கு டெக்னிக்கலி நாட் ஃபீஸிபிள். என்னன்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம், ஊட்டி, உதகமண்டலம் ஹில் ஸ்டேஷனுடைய இது. அதே மாதிரி எர்ணாகுளம் and கொச்சி ஹார்பர் டெர்மினஸ் நேவல் ஏர்பேஸ். நேவல் ஏர்பேஸில் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிஃபிகேஷன் லைன் வந்து போட மாட்டாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்கு. ரைட். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எலக்ட்ரிஃபிகல் நெட்வொர்க் வந்து 5075 ரன்னிங் கிலோமீட்டர் பர் மைல், விச் இஸ் ஒன்லி ஒரு 132 கிலோமீட்டர் தான் வந்து எலக்ட்ரிஃபை பண்ணணும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டி டு பட்டுக்கோட்டை டு காரைக்குடி 120. அப்புறம் 12 கிலோமீட்டர் வந்து போனால் போர்ப்படக்குறிச்சி அண்ட் சென்னை சேலம் டு போர்ப்படக்குறிச்சியை வந்து 2026லேருந்து 2027 முடிச்சிருவாங்க. ஸோ 6 டிவிஷன்ஸ் இருக்குது. நான் 4 சொல்லியிருந்தேன்: சென்னை, மதுரை, பாலக்காடு, திருவனந்தபுரம் அண்ட் சேலம். ஸோ சென்னை, மதுரை, பாலக்காடு, திருவனந்தபுரம் வந்து அச்சீவ் 100%. சேலம் அண்ட் திருச்சிராப்பள்ளி மட்டும்தான் 98. சேலமில் அந்த 88 வந்து திருச்சிராப்பள்ளி டிவிஷனில் வருது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்தியன் ரயில்வேஸில் இருக்கக்கூடிய சதர்ன் ரயில்வேயோட ப்ராக்ரஸையும் நிறைய வந்து கொண்டு வருவாங்க. 2014லேருந்து இந்த என்ன சொல்கிறது, இந்தியன் ரயில்வேஸோட ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டும் இப்போ இருக்க கவர்மெண்ட்டு நான் என்ன சொல்லிக்கிறேன், இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் தென் என்ன சொல்கிறது, நிறைய வந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க எஸ்பெஷலி இந்தியன் ரயில்வேஸில். ஸோ இன்னும் நிறைய ப்ராக்ரஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ அண்ட் பாய்ங்க. ஒன்று வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம்.